வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம குச்சனூர் சனீஸ்வர பகவானை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 20, 2023 தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பயிற்சி நடக்க இருக்கு. இந்த சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கிறதா ஜோதிடர்கள் சொல்றாங்க. நான் ஏற்கனவே இதே மாதிரி ஜனவரி 16, 2023 வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நடந்த சனி பயிற்சியை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நடக்க இருக்கிற சனி பயிற்சி மூலமா அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில நன்மை தீமைகள் ஏற்படலாம். அதனால துன்பத்தோட தாக்கம் குறைய குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு இந்த சனி பயிற்சி நாளில் வந்து தரிசனம் செய்யுங்க நண்பர்களே. மேலும் இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவானோட சிறப்புகளை இங்க இருக்கக்கூடிய கோயில் குருக்களே சொல்றாரு, அதையும் கேளுங்க நண்பர்களே. இது கூடவே இந்த வருஷம் ஆடி மாசம் நடந்த சனீஸ்வரன் திருக்கல்யாண வீடியோவையும் சேர்த்து இணைச்சிருக்கேன், அதையும் கண்டிப்பா பாருங்க. இந்த கோயிலோட சிறப்பை பற்றி சொல்லுங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, அதாவது சனீஸ்வரன் வந்து இங்கே சுயம்புவாக இருக்கிறார். அதாவது சுயமுனாலே வந்தால் பூமியிலேருந்து தானாக வந்திருக்காரு. சில பேர் சுயமுனா லிங்கம்னு நினைப்பாங்க, அது கிடையாது. சுயமுனா லிங்கம் தான், ஆனால் லிங்கம்னா சிவலிங்கம் தாற்பயவர், புத்துக்கல்லாக இருக்கும், குலவிக்கல்லுமாக இருக்கும். ஆனால் இவர் வந்து இங்கே இருக்கும் சனீஸ்வர பகவான் ஒரே தூணாகத்தான், பில்லராகத்தான் இருக்கிறார். அதாவது வர்ற சேவாத்திகள் அவர் உருவத்தோட வழிபட்டால் விசேஷமாக இருக்கும் என்பதற்காகத்தான் அவர் உருவமும் அலங்காரம் பண்ணியிருக்கோம். மேலே வந்து மஞ்சனை காப்பு சாத்தியிருக்கோம். மஞ்சனை காப்புனா திருமஞ்சன காப்பு, தைல காப்பு, சந்தன காப்புன்னு சொல்லுவாள். இது வந்து மஞ்சனை காப்பு. மஞ்சனைனா எலும்பிச்சம்பள சாறு, நல்லெண்ணெய், மஞ்சள், இன்னும் சில பரிகாரங்களாக சேர்த்து அதை அரைச்சி அந்த லிங்கத்து மேலே அப்ளை பண்ணியிருக்கோம். சனீஸ்வரன், ஈஸ்வரன் பட்டம் பெற்றிருக்கார். சனீஸ்வரன் அந்த ஈஸ்வரன் பட்டம் வாங்கியிருப்பதாலே அந்த கிரகத்தில் திருநீர்பட்டை அணியப்பட்டுதான். சூரியனோட மகன் ரகு வம்சம் என்பதாலே திருமணி ராமம் அணியப்பட்டுதான். அதனால நீங்க பெருமாளாவும் சேவிக்கலாம், சிவனாவும் சேவிக்கலாம். பிரம்மா, சிவன், விஷ்ணு மும்மூர்த்தியும் அவருக்குள்ள ஐக்கியமாயிருக்கார். அதே 3 ஜோடி கண்கள், சக்தி ஆயுதம், வில்லாயுதம், அவேகஸ்தம், சிம்மகனம். எங்க தாற்பயத்துக்கு 4 கரங்கள், 2 பாதங்கள். பக்கத்தில் இருக்க சாமி உற்சவமூர்த்தி. விசேஷ காலங்களில் புறப்பாடுல வெளியில சப்பத்தில் வெளியில புறப்பாடு வருவார். பொதுவாக சனீஸ்வரனாலே வந்தால் ஒரு கொடூரமான தெய்வம் சொல்லுவாள். தெய்வத்தை அதாவது சனீஸ்வரன் வந்தால் எடுத்துகிட்டு போகக்கூடாது, போட்டுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாள். தெய்வத்தில் வந்து நல்லதே கொடூரம் என்பது கிடையாது. எல்லாமே காப்பது கடவுள், கருணையின் வடிவமே கடவுள். அதே வழியில் அரசு அன்று இருக்கும், ஆனால் தெய்வம் நின்று தான் கேட்கும். தவறுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு, அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதாவது போன ஜென்மத்தில் செய்த கர்மாவிற்கு நடப்பு ஜென்மத்திலே கோச்சாரம் லக்கணம் பார்த்து தண்டனையை கஷ்டமாக கொடுக்குறார். அப்படி இல்லைனாலும் அப்பா செஞ்சா பிள்ளையை வந்து சேரும் சொல்லுவாள், அந்த வழியிலையும் கஷ்டத்தை கொடுக்குறார். அப்போ அந்த கஷ்டம் நம்மளால் தாங்க முடியாமல் இவர்கிட்ட வந்து வழிபாடு செய்யும், என்னை காப்பாற்றுப்பா, கஷ்டத்தை நீக்குப்பான். அப்போ இவர்கிட்ட வந்து வழிபாடு செய்யும் போது அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய மனசக்தியை தர்றார். அந்த வழிபட்டுடன் என்பதற்காக தண்டனையை தள்ளுபடி செய்ய மாட்டார். தண்டனை அனுசான் ஆக வேண்டும். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் ஆண்டு பிறகு தண்டனை காலங்கள் முடிந்ததும் பொங்கு சனியிலே சுவிச்சேட்டை வாரி வாரி கொடுப்பார். அதே சனியை போல் கொடுப்பார் நிலை, சனியை போல் கெடுப்பார் நிலை. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று சுலகம் வழக்கத்தில் வந்தது. இந்த ஸ்தலத்தில் வந்தால் தீராத வயிற்று நோய் தீரும், திருமண தடை நீங்கும், சந்தான பாக்கியங்களாக புத்திர பாக்கியம் உண்டாகும், மந்தமான வியாபாரம் லாபத்தில் இயங்கும், மகசூல் காணாத விலைகள் அமோக மகசூல் பெருகும், நீர்வளம் இந்தியடங்களே நீர்வளம் பெருகும், நீதி கேட்டு போனுக்கு நீதி கிடைக்கும். இது நடுமுள்ள கண்டன் உண்மை. மற்ற ஸ்தலங்களில் நவகிரகங்கள் ஒன்றாக இருப்பார். தனித்திருப்பது சுயம்புவா இருப்பது இந்தியாவில் ஒரே கோயில் குச்சனூர் ஒன்றுதான். மற்ற கோயிலில் தண்டிக்கக்கூடிய தேவல இருக்காரு. இங்கே வந்து ஒரு அனுகிரக மூர்த்தியாக பொங்கு சனியாத்தே இருக்காரு. இங்கே வந்தால் கஷ்டத்தை குறைக்கிறவர், நல்லதை செய்வோம். அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறனால நம்ம இங்கே எல்லா பிரச்சனையும் எடுத்துட்டு போகலாம், சாப்பிடலாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது திருநள்ளாருக்கும் இங்கேக்கு என்னன்னு திருநள்ளாறுல வந்து உங்களுக்கு வந்து திருநள்ளாறு வந்து ஸ்பெஷல் வந்து சிவன் கோயில் தான். அதாவது சிவன் வந்து தர்பானீஸ்வரர். அந்த தர்பானீஸ்வரர் சிவன் கோயிலில் வந்து ஒரு பகுதியில் செப்ரிட்டியாத்தே இருக்காரு, மெயின் தெய்வம் கிடையாதுங்க. அங்கே மெயின் வந்து மூலஸ்தானமே சிவன் தான். அங்கே ராஜா சிவன், ஆனால் இங்கே சனீஸ்வரன் ராஜாவாக இருக்கார். தனியாக இருக்கிறது இங்கே மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. வேற இது மாதிரி வேற எந்த கோயில் இல்லை தமிழ் இந்தியாவிலேயே இங்கே தானே. ஆனால் இன்னொன்று இருக்கு, சனி சிங்கனாப்பூர்னு சொல்லுவாங்க. சரி, அது சுயம்னு சொல்லுவாங்க. அது சுயம் இல்லை, அது வந்து ஆட்டு வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்ததை அதை எடுத்து பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே வந்து இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாமே போய் என்ன விஷயம் பண்ணலாம். சரிண்ணா. அந்த ஊரில் வந்து வீட்டுகளுக்கு ஜன்னல் இருக்காது, கதவு இருக்காது, பேங்கில் லாக்கர் கிடையாது. ஏன்னா அந்த ஊருக்கு காவல் தெய்வமே அவர் தான். அப்படி திருடு போகாது. அப்படி எவனா திருட வந்தால் அவனுக்கு கையால் போகும், இல்லை ஆள் மண்டல ஆயிடுவேன், இல்லை ஆள் காலி ஆயிடுவேன். அதே மாதிரி எல்லா மதத்துக்காரங்களும் வரதா சொல்றாங்க, அது உண்மையான? அதாவது வந்து நம்ம சனீஸ்வரன் மட்டும் இந்து மதம் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. இன்னொரு சென்னான்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்து மதத்தை மட்டும் அவர் பிடிப்பது தாற்பயம் இல்லை, எல்லா மதமும் தான் பிடிச்சி வராரு. அந்த வழியில் இங்கே வரும்போது இங்கே முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா மதமும் வர்றாங்க. எல்லா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்து போகிறாங்க. எத்தனையோ முஸ்லீம் பெண்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எத்தனையோ கிறிஸ்டின் பெண்களுக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு. இங்கே வந்து எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் சக்ஸஸ். இங்கே வந்த எல்லா காரியம், அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது இந்த பிரச்சனைக்கு இந்த கோயில் போங்க, இந்த பிரச்சனைக்கு இந்த கோயில் போகணும்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. டோட்டல் நம்ம ஃபேமிலியில் டோட்டல் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே வந்தால் நமக்கு இங்கே அங்கே சீம்புவா இருக்கும் ஐயன் உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஆடி மாதத்தில் வர சிறப்பு என்னன்னா, அதில் ஆடி மாதத்தில் சிறப்பு என்னன்னா, அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் வருஷம் ப்ரமோஷனும் நடக்கும். இப்போ வீரவண்டி எடுத்திங்கன்னா சித்திரை மாதம்,
மற்ற அம்மன் கோயில் எடுத்திங்கன்னா பங்குனி மாதம் நடக்கும், இதே ஆணியில் நடக்கும். அது மாதிரி இவருக்கு வந்து அந்த பிரம்மோற்சவம் மாதம் வந்து ஆடி மாதம், ஆடி 5 சனிவாரங்கள் திருவிழா நடக்கும். முதல் வாரம் வந்து கொடியேற்றப்படும், 2வது வாரம் திருவிழா நடக்கும், 3வது வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது 3வது வெள்ளிக்கிழமை வந்து இவருக்கு திருக்கல்யாணம் நடக்கும், சனீஸ்வரனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அது முடிஞ்சு நைட் அன்று இரவு நைட்டு மஞ்சன காப்பு சாத்துக்குடி நடக்கும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இரவு சாமி புறப்பாடு உண்டு. அது முன்னே திங்கட்கிழமை வந்து முளைப்பாரி கலக்கிறது இருக்குது. இங்கே காவல் தெய்வமாக இருக்கும் சோனை கருப்பண சாமிக்கு பிரம்மாண்டமாக திருவிழா கொண்டாடணும். அவர் தான் சனி பயிற்சி அப்போ எப்படி இருக்கும் இங்கே? சனி பயிற்சியில் விரோடு பயணமாக இருக்கும். சனி பயிற்சியில் எப்படி குறைஞ்சது 3 லட்சம் பேர் வரைக்கும் இங்கே வருவாங்க. இந்தியாவிலேருந்து எல்லாமே வருவாங்க, எல்லா வேர்ல்டுலேருந்து வருவாங்க. சரிண்ணா. சரி, எல்லா மினிஸ்டர்ஸ் வராங்க, எல்லா நடிகர் வராங்க, எல்லா அதர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸும் வர்றாங்க இங்கே வந்து. ஆமாம், இப்போ சமயத்தில் கூட நம்ம ஒரு கர்நாடக முதலமைச்சர் வந்து போனார், இங்கே வந்துட்டு போனாருண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.